வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அன்பான மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த தொகுப்பில் உங்கள் ராசிக்கு எந்த திசையில் வீடு கட்டினால் செல்வ செழிப்பாக இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசுனாலே அது ஒரு சிறப்பான ராசி. எப்படிங்கன்னா, காலதேவன் வீட்டில் இது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், குரு ஆட்சி பெற்ற இடம். இந்த குருவோட உள்ள யார் இருக்கா நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா, சூரியன், கேது, சுக்கிரன், இந்த 3 பேர் இருப்பாங்க. கேது 4 பாதமும் சுக்கிரன் 4 பாதமும் சூரியன் 1 பாதம் இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட வீடு. இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வீடு, அதே போல் உங்களுடைய கடைகள், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எது கொடுக்கும் அப்படி பார்க்குறதுனால, தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த திசையில் வீடு அமைத்து கொண்டால் யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசுனாலே இது ஒரு குருவோட வீடுங்க. குரு வீட்டில் இருந்து நீங்கள் மற்ற கிரகங்களாம் பார்க்குறீங்க அப்படின்னா இவர் முழு சுபர். இந்த சுப வீட்டில் பிறக்கிறதுக்கே நீங்கள் பாக்கியஸ்தானமாக இருக்கனால குலதெய்வ அனுகிரகமும் பெரியோர்கள் ஆசீர்வாதமும் குருவருளும் திருவருளும் தான் இந்த தனுசு ராசியில் நீங்கள் பிறப்பீங்க. இறைவனுடைய அனுகிரகம் தான் கண்டிப்பாக இந்த ராசி. ஏன்னா உங்களை சுற்றி யாராவது ஒரு ஆள் இறை பக்தர் இருக்கவே செய்வாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்க இல்லை யாராவது உங்கள் பழக்க வழக்கங்களில் ஒரு ஆளாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழியில் ஒருவர் இருந்தே தீர்வார். யார்? இந்த ராசிக்கு. அதில் மாற்றமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் சொந்தத்துலேயோ நட்பு வழியிலையோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை கம்பெனிகள்லையோ இல்லை ரொம்ப நெருக்கமாக பழகிற இடத்துலையோ ஒரே ஒரு ஆன்மீகவாதி உங்களுக்கு உதவி செஞ்சே தீருவார். அதுதான் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்கள் பெரியவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இது அதிர்ஷ்டம் வேணும்ல. அப்போ யார்கிட்ட அதிர்ஷ்டம் வேணும்னா, உங்களுடைய மூத்தவர்கள், பெரியோர்கள். 2வது குலதெய்வ அனுக்கிரகம். குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, உங்களை ஈர்க்கி பிடிச்சிக்கணும். அது கொடுக்க ரெடியாக இருக்குது, நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை விடக்கூடாது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதான் என்னென்னு குரு தான். குருமார்களை வணங்க வேண்டும். பெரியவர்கள்ட்ட நீங்கள் விசுவாசத்தோடு நடந்துக்கிறணும். இது உங்களோட ராசியோட பெரிய ப்ளஸ். ஏன்னா நீங்கள் ஒரு குரு ஆக போகிறீங்க, நீங்கள் ஒரு பக்குவம் அடைய போகிறீங்க. இப்போ பக்குவம் அடைய போகிறவங்க பக்குவமான ஆள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் பக்குவம் அடைய முடியும். அப்போ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மூத்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு மூத்தவங்க கண்டிப்பாக இருந்தே ஆவாங்க. முதல்ல அப்பா அம்மா, அதை விட ரொம்ப சிறப்பு நமக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த குருநாதர். ஒரு பாட்டு பார்த்தீங்களா, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அப்போ குருவை தெய்வத்துக்கு ஒப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அப்பா அம்மாவோட நீங்கள் குருவை ரொம்ப மதிச்சிங்கன்னா அந்த குருவே உங்களுக்கு தாய் தகப்பனுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் தான் குருவருளும் திருவருளும் துணை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருக்க போகிறீங்க. இப்போ முதல்ல என்ன செய்யணும், குரு விசுவாசியாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு எதிரி யாரும் கிடையாதுங்க. நீங்கள் எதிர்த்தா தான் அவங்க எதிரியாவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ராசியில் ஒரு ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, உங்களுக்கு யார் எதிரி கிடையாது. நீங்கள் யாரை ஏற்றுறாலே அவங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை எதிரியாக இருந்தால் அவன் நம்ம எதிரி ஆயிடுவான். அப்போ நட்பாக இருந்தால், அப்போ நட்பாக இருந்துட்டா எதிரி இல்லையே. ஏன்னா அந்த குருவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. நீங்களாக துரோகம் பண்ணால் தான் அவங்களுக்கு துரோகம், அவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் துரோகம் பண்ணல, யார் இருக்கிற நீங்கள் என்றைக்குமே ராஜா தான். அப்போ உங்கள் மைனஸ் ப்ளஸ் தெரிஞ்சு போச்சா. நீங்கள் யாரையும் எதுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே வெற்றியாளர்.
யாரை ஏற்றிட்டுனா எதிராளி வலுவாயிருவான். அதுதான் பார்த்துக்குங்க. ராமாயணத்தில் வாலியும் ராவன் சண்டை போடும்போது வாலி எதிராளியை பார்த்து பலம் கொண்டா எதிராளி பலம் வாலிக்கு வந்துடும். அப்போ வாலி ஜெயிச்சிருவான். அப்போ நீங்கள் யாரை ஏற்றுறீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான், அவன் வலுப்பட்டுருவான். அப்போ நீ என்ன செய்யணும்? எதிர்த்துடக்கூடாது. அப்போ அன்பாக இருக்கல, அன்பு அவங்கள வச்சுருவான். மைனஸ் அதுதான், ப்ளஸ் அதுதான் உங்களுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பாருங்கள். ஏன் இது உபய வீடு, உபய லக்கணம். இந்த 4 லக்கணம் பார்த்தீங்க, உங்களோட 4 ராசியில் மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீனராசி, இந்த 4 ராசிக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் தான். நீங்கள் யாரை எதிர்த்தாலும் அவன் உங்களை எதிர்த்துருவான். அதனால் வாழ்க்கையில் யாரையும் நீ எதிர்த்து போராடாதீர்கள். ஏன்னா அவனே உங்களுக்கு எதிரியாக ஆகிவிடுவான். அதனால் எல்லார்ட்டையும் அன்பாகவே இருங்க. அன்பை பெருக பெருக்க அதிர்ஷ்டம் உங்கள் கூட இருக்கவே செய்யும். அன்பை வளர வளர உங்கள் அன்பாகவே இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா நீ அன்பை கொடுக்கும்போது எதை கொடுக்கல அது ட்ரிபிள் மடங்கா 100 மடங்காக திரும்பும். அதனால் நீ அன்பாகவே இருந்து பழகிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்கிறது ஈஸியாக இருக்கும். வீடு கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே நடக்கிற முறைகள் இருக்குது பார்த்தீங்களா? பழமொழி சொல்லுவாங்க, வீடை கட்டிப்பார், கல்யாணம் முடிச்சுப்பார். எல்லாம் முடிக்கலாமே, அங்கே குணம் வேணும்ல. ஒரு ஜாதத்தில் பார்த்த உடனே என்ன பார்க்குறோம்? நட்சத்திர பொருத்தம் பார்க்க சொல்கிறோம். நட்சத்திரம் என்ன? குணம். குணமாக இருப்பானா பாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம அழிஞ்ச பிறகு நம்ம உயிர் போயிடும், உடம்பு போயிடும், நம்ம குணம் பேசும். இது நல்லா மனுஞ்சத்து போயிட்டாங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ எத்தனையோ தியாகிகளாக இருக்காங்க, இறந்து போனாங்க. இருந்தால் அவங்க சொல்லி கொடுத்த கருத்துக்கள் இன்னும் நம்ம கையில் இருக்குது. நாயன்மார்கள் வரலாறு அவங்களாம் இல்லை, அவங்க சொன்ன கருத்துக்கள் பாடல்கள் இருக்குது நம்மகிட்ட. திருவள்ளுவர் அன்றைக்கி இல்லை, திருவள்ளுடைய 130 1330 குரல் நம்மகிட்ட இருக்குது. பாரதியாரில் கவிதைகள் நம்மகிட்ட இருக்குது. அவங்க சொல்லி கொடுத்த ஞானம் கல்வி நம்மகிட்ட இருக்குது. அப்போ குணம் இருக்கனால தான் நம்ம இருக்குது. அவங்க நல்ல குணமாக இருக்கப்போ எழுதி கொடுத்துருக்காங்க நமக்கு. அவங்கள மறக்க முடியுமா? ஆழ்வார்கள், அடியார்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், எத்தனையோ மகான்களாக இருந்திருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சோம்னா அவங்களோட ஞானத்தால், அவங்களுடைய கல்வினால், அவங்க குணத்தால் இன்றைக்கி நம்மளை அவங்க இல்லாட்டியும் அவங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்கள் தான் அழிந்தாலும் தன் கல்வி அழியாது, நம்முடைய ஒழுக்கம் அழியாது, நம்ம பாசம் அழியாது. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க எல்லாற்றையும் அன்பை விதைங்கள். அந்த அன்பு உங்களுக்கு பொங்கி ததும்பி பூரணமாக உங்கள் கூட இருக்கும். எல்லாருமே இருப்பாங்க. ரைட், இப்போ பார்ப்போம். இதே சொல்லிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த திசையை பார்க்குறோம் உங்களுக்கு. சரிங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு எங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, தெற்கையோ மேற்கையோ வடக்கையோ எப்படி இருக்கீங்க. இப்போ புதுசாக வீடு கட்ட போகிறீங்க வச்சுக்கிடுவோம். இல்லை வாடகைக்கு போக போகிறீங்க, ஒத்திக்கு போக போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வடக்கு முகமாகத்தான் போகணும், இல்லையா கிழக்கு முகமாக போய் அந்த பக்கம் போய் தெற்கு முகமாக தலைவாசல் வைத்து வீடு அமைத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் வீட்டில் அமைந்து வருவாள். ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் தட்சிணாமூர்த்தி யோகாதிபதி, குருவே யோகக்கார், குருவோட வீடு தெற்கு பார்த்து உட்காந்துருக்கார். ஞானம் கல்வி செல்வம் அனைத்தையும் கொடுப்பார். இந்த 4 உபதேசம் பண்ணுறாருல, 4 பேர் சொல்லுவார்னா கூட சரியாக நாமம் இல்லை. சனந்த சனக்க சனக்குமார்னு சொல்லுவாங்க. 4 பேருக்கு சரியாக நாமம் நினைக்கும். அதனால் 4 பேருக்கு தீட்சை கொடுத்த மாதிரி இருப்பார். அப்போ குருவை வணங்கும் போது உட்காந்து வணங்க சொல்லுவாங்க. நின்று வணங்க முடியும்னா அவர் பார்வை, கண் பார்வை கீழ் நோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்காது. கருணை கொண்ட குரு. அவர் விழுந்து வணங்குறது. குருவைத்தான் தொட்டு வணங்கு, பாதத்தை தொட்டு வணங்கணும். ஒரு வணக்கத்துக்கு நிறைய அதுக்கெல்லாம் இருக்குது. அப்படி வணங்கும் பட்சத்தில் குரு உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுவார்? நீங்கள் தெற்கு முகமாக பார்த்து வீடை அமைத்து கொள்ளுங்கள். சரி, உங்களுக்கு யாருக்கு முதல் வாங்கிக்கணும்? நீங்கள் உங்களுக்கு வாங்காதீங்க, உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை மனைவிக்கு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்க. என்ன சொன்னேன்னா, எதை நீங்கள் பரப்புறீங்களோ அது ரிட்டனாக கிடைக்கும். ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா 2 வீடு ஒன்று, அந்த 2 வீடு நீங்கள் வாங்கிக்கங்க, உங்கள் பேரில் வாங்கிக்கங்க. உங்கள் பார்க்குற வீடு ஏற்ற வீடு அவன் செழிப்பாக இருப்பான். அப்படி ஒரு ராசி உங்கள் ராசி. நீங்கள் பிறந்த வீட்டில் உங்களை விட உங்களுக்கு மூத்தவங்க செழிப்பாக இருப்பாங்க.
தனுசு ராசிக்காரங்க பிறந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவன் கூட பிறந்தவங்க அழுவாக இருப்பாங்க. இது இயல்பான இது. ஏன்னா குரு இருக்கிற விட பார்வைக்கு தான் பலன் ஜாஸ்தி. குரு இருக்கிற வீடை காட்டியும் பார்வைக்கு ஜாஸ்தி. அப்போ நீங்கள் பிறந்த வீட்டில் உங்களை விட உடன் பிறந்தவங்க சொந்த நல்லா பவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்திருக்கீங்க. அது உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? மேலே சொன்னோமா அன்பு வளர்த்துட்டே வாங்க. சரி, அப்போ தெற்கு பக்கமாக போய்க்கங்க. நீங்கள் தெற்க போய் தெற்கு பார்க்க இருக்கக்கூடாது. தெற்கவும் போகக்கூடாது, மேற்கையும் போகக்கூடாது. அதே மாதிரி வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேய்வரில் தான் போகணும். சொந்த வீடு கட்டி போகிறீங்கன்னா வளர்ப்புற போகணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொதுவான பலன். இல்லைங்க வாடகை தாங்க போகிறோம், சொந்தத்துக்கு நீங்கள் வளர்ப்புற போகணும், தேய்வில் போங்க. என்ன தேயணும்? வாடகை போகிறவங்க பூராமே சொந்த கார் வாங்குறீங்க, அதை நீங்கள் வளர்ப்புற வாங்க. இல்லைங்க பழைய கார் வாங்குகிறோம், தேய்வில் வாங்க. இப்படி ஒரு இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ராசியில் உபய ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எதையுமே சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள். சொல்லுவாங்களே, வார்த்தையை குடிராதையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் தனம் பெருகணும் அப்படின்னா உங்கள் மனம் ஒருநிலைப்பட வேண்டும். மனம் பக்குவமாக இருக்கணும். பாசம், அன்பு, நேசத்தோடு அனைவர்கிட்டையும் இருங்கள். நீங்களும் பெறுங்கள். அதிர்ஷ்டமாக வாழ்க்கை வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து தெற்கு மகம் பார்த்து வீடு கட்டி செல்வச் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.